புரட்சித் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு அருணா திரையரங்கில் காலை 7 மணி ரசிகர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக மற்றும் புரட்சித் தலைவர் திரைப்படத்தை கண்டு மகிழ்வதற்காக மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பணியிலும் குளிரிலும் புறன்படுத்தாமல் தலைவருடைய விசுவாசிகள் அனைவரும் அருணா தியேட்டரை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். இப்போது இங்கு கேக் வெட்டி தலைவருக்கு பிறந்த 109வது நாள் திரைப்படத்தை பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு தயாராகி இருக்கின்றனர். இது ஒரு காலை 7 மணிக்கு நினைத்தது முடிப்பவன் திரைப்படம் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிடப்படுகிறது. இது பெங்களூர் அருணா திரையரங்கம். சார்பாக அருணா திரையரங்கில் புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணன் எஸ் லோகேஷ் மலர் மன்னன் அவர் தலைமையில் இன்று பிறந்தநாள் விழா சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காலை 7:30 மணி காட்சி ரிக்ஷாக்காரன் நினைத்து முடிப்பான் திரைப்படம் திரையிட்டிருக்கிறார்கள். பெங்களூர் பல்வேறு பகுதிகளிலிருந்து ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை காணுவதற்காக இங்கே முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அண்ணன் லோகேஷ் அவர்கள் இதை பத்தி கூறுகையில், என்ன சார் என்ன விசேஷம் காலையில? இது வரைக்கும் ரசிகர்கள் போட்டதில்லை, முதல் முறையா பெங்களூர் அருணா திரையரங்கில் 7:30 மணி காட்சி போட்ட ரவிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்க சேர்ந்த அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்று மாறாத எம்ஜிஆர் விசுவாசிகள் சார்பாக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். இன்று புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் பாரத ரத்னா கொடைவள்ளல் அள்ளித்தந்த ஏழைகளின் இதய தெய்வம் எங்கள் மன்னாதி மன்னன் மருதமீட்ட சுந்தரபாண்டியன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 109வது பிறந்த நாள் அனைவரும் இந்த நினைத்ததை முடிப்போம் திரைப்படத்தையும் காண ஆவலோடு வந்திருக்கோம். உங்களில் ஒரு இல்ல போன வருஷத்துல இருந்து போன ஜனவரிக்கு உலக சுற்றுவாளிமன்ல இருந்து இந்த புயல் மையப்பட்டது, இன்னும் கரையை கடக்கல. இது எப்படி 2025 இது 2026 சொல்லிக்கிறேன். 2026 எங்க பயணம் தொடரும். அது மாதிரி 2026 எங்க பயணம் இது புது வருஷம் பிறந்துக்குது இல்லையா, ஜனவரி தொடர்ந்து இருக்கும். அருணா திரையரங்கில் சாதனை சக்கரவர்த்தி, சரித்திரம் படைத்தவர், மக்கள் திலகம், ஏழைகளின் இத தெய்வம் எங்கள் தலைவர் மீண்டும் மீண்டும் வரலாம். சரி, பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அடுத்த வாரம் ஒரு 1000 பேருக்கு விருந்து வச்சு ஒரு தலைவருடைய பிறந்தநாள் உங்களுடைய இல்லத்தாண்ட கொண்டாடுறதா கேள்விப்பட்டது. உண்மையா? அது உண்மையான எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கேபி அக்ரஹாரம் நேதாஜி நகர் செகண்ட் கிளாஸ்ல மதியம் 1:30 மணிக்கு 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி, கபாப், ஐஸ்கிரீம், வால்பழம், லாடோட அறுசுவை விருந்து அனைவரும் கலந்து கொள்ள நான் டேபிள் சேர்ல தான் சப்ளையரோட பரிமாறத்தான் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு தரலாம். ஏன்னா இந்த பிறந்தநாள் விழால இந்த தருணத்துல அதை நினைவு கொள்றதுக்காக தான் நான் கேட்டேன். கண்டிப்பா அது ஞாயிற்றுக்கிழமை சொல்லலாம். இந்த முன்கூடிய நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் இல்ல இப்ப இது பார்த்தாக்கா இத பார்த்தா நிறைய பேர் பாக்குறவங்க கூட வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முன்கூடி அறிவிக்கிட்டு பிறந்த நாள் அதுவும் நீங்களே அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க மேலும் மேலும் இந்த மாதிரி தலைவருடைய விழாவை எடுக்கிறது, உங்களுக்கு அந்த தலைமை பண்பு இருக்கிறதுக்காக நாங்க எல்லா வள இறைவனை வேண்டிக்கிறோம். உங்கள் ஆயுள் பலமும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய சார்பாக இனிய புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேண்ணா, நீங்க ஆரம்பிங்க.
எங்கள் தங்க தலைவர் எம்ஜிஆருக்கு, பாராட்டு எம்ஜிஆருக்கு, மாநாடு மன்னன் எம்ஜிஆருக்கு, எங்கள் தங்க தலைவர் எம்ஜிஆருக்கு. சனிக்கிழமை இது கொடைக்கானல். ரகு தம்பிக்கு ஊட்டுறேன் இப்படி ஆக்காட்ட சொல்லலாம் சும்மா லைட்டா வாங்கம்மா, வாங்க. இந்தா, cut பண்ணி கொடு. இல்ல, 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 தாத்தா. நாங்க தரேன். லைட் குத்துங்கம்மா. மக்களுக்கெல்லாம் ஒரு குளிர், மக்கள் தலுக்கு முகமா பூந்தளிர். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி ஒரு மார்னிங் ஷோ, ரசிகர் ஷோ வந்துட்டு திரு லோகேஷ் அவர்களும் நண்பர்களும் சேர்ந்து நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக இந்த ஷோ அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் இவர் தொடர்ந்து நம்மளை வந்துட்டு சந்தோஷப்படுத்தின்னு இருக்காரு. பல எம்ஜிஆர் படங்களை போட்டு பெரிய பெரிய கட் அவுட் வச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மாலை போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இந்த காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு கழிஞ்சும் ஒரு எம்ஜிஆர் புகழ பாடின்னு இருக்காரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதனால நம்ம அனைவர் சார்பாக, எம்ஜிஆர் பக்தர்களின் சார்பாக, எம்ஜிஆர் ரசிகர்களின் சார்பாக என் அன்பு காணிக்கை. வாழ்க எம்ஜிஆர் புகழ், வாழ்க எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், டாக்டர் எம்ஜிஆருக்கு, மாநாடு மன்னன் எம்ஜிஆருக்கு, எங்கள் தங்க தலைவன் எம்ஜிஆருக்கு, எங்கள் தங்க தலைவன் எம்ஜிஆருக்கு. வந்த ரசிகர் பெருமக்கள் எங்களது இணைய மனமார்ந்த நன்றி. அண்ணன் சொன்ன மாதிரி ஒருவனால எல்லாம் உருவாக்க முடியாது. அனைத்து உள்ளங்களும் சேர்ந்து தான் என்றும் மறவாத எம்ஜிஆர் விசுவாசிகள். அவங்க எல்லாம் சேர்ந்தா தான் இங்க மலரால் அலங்கரிக்கப்பட முடியும், வண்ண கோலங்களால் அலங்கரிக்க முடியும். எல்லாரும் இதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் என்றும் மறவாத எம்ஜிஆர் விசுவாசிகள். நானும்